கர்த்தர் அறியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கிறது இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் அனுமதியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கிறது இல்லை. அப்ப எனக்கு எது நடந்தாலும், நல்லதோ கெட்டதோ, எது நடந்தாலும் கர்த்தர் அறியாம இது நடக்கல, கர்த்தர் அனுமதிக்காம இது நடக்கல. இந்த ரெண்டு வார்த்தையும் உள்ளத்துல உறுதியா இருந்தா கலங்க மாட்டோம், பயந்து விட மாட்டோம், நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கலாம். ஏன்னா அவருக்கு சர்வாதிகாரத்தை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பின்னால நடக்க போறத முன்னாடியே அறிந்தவர். வேதத்துல ஒரு இடத்துல சொல்லி இருக்கு, அந்தத்தில் நடக்க வேண்டியதை ஆதி முதலே அறிவிக்கிற தேவன். எப்படி? அந்தம்னா கடைசி, கடைசியில் அந்தத்தில் நடக்க வேண்டியவைகளை, ஆதினா ஆரம்பம், ஆதியிலே அறிவிக்கிற தேவன். உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்னு எழுதியே தந்துட்டாரு. எப்படி இருக்கு? இவ்வளவு காலங்கள் ஆகும்போது அதுபடியே நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு பெரிய கேரண்டி இருக்கு, பெரிய தைரியம் இருக்கிறது. அதனால தான் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நம்ம எந்த சம்பவம், எந்த காரியம், நல்லதோ கெட்டதோ, விரும்பினதோ விரும்பாததோ, எது வந்தாலும் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா.